the Lord. Welcome back to our channel Kids Eden. இந்த வீடியோல பைபிள்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி சொல்லி தர போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு என்னன்னு பார்க்கலாம். Kids Eden. பட் அதுக்கு முன்னாடி பைபிள்ல இருந்து ஒரு வசனம் படிக்கலாமா? ஸோ இன்னையோட வசனம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹாய் குட்டீஸ். ஸோ இன்னைக்கு பைபிள்ல இருந்து நம்ம என்ன இன்சிடெண்ட் இல்லைனா என்ன சம்பவம் பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு குறித்து பார்க்க போகிறோம். ஸோ ஈசாக்கு நிறைய இடத்துல வந்துட்டு துறவுகள், அதாவது கிணறு தோண்டினார். ஸோ அந்த டைமில் என்ன நடந்துச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே தான் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற சம்பவத்தோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈசாக்கும் துறவும். ஸோ இப்போ என்ன சம்பவம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம ஈசாக்கு அப்படின்னா யாருன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஈசாக்கு ஆப்ரஹாமோட குமாரன். ஸோ ஆப்ரஹாமோட பையனா இருந்தார். ஸோ அவங்க ஒய்ஃப் பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோம், ரெபேக்கால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அவங்களுக்கு யாக்கோபு, ஏசா அப்படின்னு சொல்லிட்டு 2 குமாரன் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இருந்த தேசத்தில் பெரிய பஞ்சம் உண்டாச்சு. ஸோ பஞ்சம்னா என்னன்னா, அவங்களுக்கு தேவையான சாப்பாடு கிடைக்காது. ஸோ நிறைய விளைச்சல் இல்லாமல் அப்படி என்ன ஆகிடும், மழை இல்லைன்னா விளைச்சல் இருக்காது. ஸோ இந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சம் உண்டாச்சு. அந்த டைம்ல என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு பெலிஸ்தரோட இடத்துக்கு போவார். அப்போ ஏசப்பா அவரை எகிப்து தேசத்துக்கு போகக்கூடாது, ஏசப்பா எங்க சொல்றாங்களோ அங்க இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த தேசத்துல அவர் வாழ்ந்து வந்தாரு. அப்போ ஏசப்பா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு என்னென்ன செய்யறாங்களோ அதுல எல்லாத்தையுமே ஆசீர்வதிச்சாங்க. ஸோ 1 மடங்கு ஆசீர்வாதம் இல்லை, 100 மடங்கா ஈசாக்க ஏசப்பா ஆசீர்வதிச்சாங்க. ஸோ அவர் விதைக்கிற விதையிலிருந்து அவர்கிட்ட இருக்க ஆடு மாடுகள் இது மாதிரி எல்லாத்துலேயுமே என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு இருந்துச்சு. ஸோ அந்த தேசத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரை விட இவர் தான் ரொம்ப ரிச்சா, ரொம்ப பலத்தோட காணப்பட்டார். அதனால அந்த தேசத்தில் இருக்க எல்லாருக்கும் இவரை பார்த்தா என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பொறாமை வந்துருச்சு. ஸோ இவங்க பொறாமையில் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ஆப்ரஹாமு, அவங்களோட வேலைக்காரங்க இவங்கெல்லாம் வெட்டின எல்லா கிணறையும் என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் மண்ணு போட்டு மூடி தண்ணியே இல்லாமல் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தேசத்தில் இருக்கிறவங்களும் என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஈசாக்கை அந்த தேசத்தை விட்டு போக சொல்லிடுவாங்க. அப்போ அவரும் என்ன பண்ணிடுவாரு, அந்த தேசத்தை விட்டு இன்னொரு இடத்துல போயிட்டு இருப்பாரு. அங்கே இருந்து என்ன பண்ணுவாருன்னா, அவங்க அப்பா அப்புறம் அப்பாவோட வேலைக்காரங்க எல்லாருமே தோண்டின துறவை இவங்கெல்லாம் மூடி இருப்பாங்களா. ஸோ அந்த கிணறெல்லாம் மண்ணை போட்டு மூடினாங்களா, அதெல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் தோண்டி அதில் மறுபடியும் தண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக துறவுகளை தோண்ட ஆரம்பித்தாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு ஈசாக்கோட வேலைக்காரர்கள் ஒரு இடத்துல துறவு தோண்டுவாங்க. ஸோ கிணறுக்கு பெருசு பெருசாக தோண்டுவாங்க. தோண்டி தண்ணியை பார்த்ததும் அந்த தேசத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது எங்களோட கிணறு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணுவாங்க. அப்படி வாட்டி வாக்குவாதம் பண்ணும்போது அந்த துறவுக்கு என்ன பேர் வச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏசேக் அப்படின்னு சொல்லிட்டு ஈசாக்கு பேர் வச்சாரு. சரி, ஓகே, அவங்க தான் சண்டை போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு என்ன பண்ணிடுவாருன்னா, அடுத்து இன்னொரு இடத்துல போயிட்டு துறவு தோண்டுவார். மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா, அந்த துறவும் எங்களோட தான், அந்த கிணறும் எங்களோடது தான் மறுபடியும் சண்டை போடுறதுக்கு வருவாங்க. ஸோ அந்த கிணறுக்கு சித்னா அப்படின்னு சொல்லி பேர் வைப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவார், இவங்க சண்டைக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த இடத்துல சண்டையெல்லாம் போடாமல் ஈசாக்கு என்ன பண்ணிடுவார், அந்த கிணறு அவங்க கிட்ட கொடுத்துட்டு திரும்பி இன்னொரு இடத்துல கிணறை தோண்டுவார். அங்கேயும் பார்த்தா தண்ணி நிறையா வந்திருக்கும். ஆனால் இந்த டைம் என்ன ஆயிட்டாங்க, அவங்க சண்டை போடுறதுக்கு வரலை. ஸோ சண்டை போடுறதுக்கு வராமல், இது எந்தவித வாக்குவாதமுமே இல்லாமல் இந்த கிணறை அவர் வச்சிருந்தாரு. ஸோ அந்த கிணறுக்கு தான் ரெஹபோத் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைப்பாரு. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கிருந்து கிளம்பி பெயர்சேபால போயிட்டு குடியிருப்பாங்க. ஸோ பெயர்சேபாலையும் ஆண்டவர் என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன் ஆப்ரஹாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈசாக்கோட பேசுவாங்க. ஸோ அங்கேயும் போயிட்டு ஒரு துறவை வெட்டுவார். அதுக்கு சேபா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை அந்த
தேசத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க, நீங்க எங்க தேசத்துல இருக்காதீங்க, நீங்க எங்களோட பெரிய ஆளா இருக்கீங்க, எங்க தேசத்தை விட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு அந்த தேசத்தின் ராஜா வந்து அனுப்புவார். ஸோ அவரோட பேர் வந்து அபிமெலேக்கு. ஸோ அந்த அபிமெலேக்கு என்ன பண்ணுவாருன்னா அங்கிருந்து கிளம்பி, ஸோ அவரோட சகோதரன், அதுக்கப்புறம் அவங்க சகோதரனோட சேனாதிபதி, இவங்க 3 பேரும் என்ன பண்ணுவாங்க, அவங்க தேசத்துலேருந்து கிளம்பி ஈசாக்கை வந்து பார்க்க வருவாங்க. ஈசாக்கை வந்து பார்த்துட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி எங்கள் தேசத்தை விட்டு நாங்கள் உங்களை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அனுப்புன மாதிரி நீங்களும் எந்த விதத்துலையும் எங்களுக்கு வந்து இனி தீங்கோ எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ உடனே ஈசாக்கும் வந்துட்டு என்ன பண்ணிடுவார்னா அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து, என்னால் வந்து உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவார், அவங்கக்கிட்டையும் வந்து சமாதானமாக வந்து பேசுவார். ஸோ இந்த சம்பவத்தில் பார்க்கும்போது ஏசப்பா வந்து ஈசாக்கை வந்து 100 மடங்கு ஆசீர்வதிச்சாங்க. அதை பார்த்து என்ன பண்ணாங்க, அந்த தேசத்தார் வந்து பொறாமை கொண்டாங்க. ஸோ நம்ம வந்து ஒருபோதும் அந்த தேசத்தார் மாதிரி மற்றவங்களோட ஆசீர்வாதத்தையோ இல்லைனா மற்றவங்க வளர்ந்து வர காரியத்தை பார்த்து நம்ம வந்து என்றைக்குமே வந்து பொறாமை கொள்றவங்களாம் வந்து காணப்படக்கூடாது. அடுத்து வந்து பார்க்கும்போது ஈசாக்கு வெட்டின துறவுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க, வாக்குவாதம் வந்துச்சு, எங்களோடதுன்னு. ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணார், அவர் எந்த விதத்துலையும் அவங்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் பொறுமையாக இருந்து அவங்களுக்கு வந்து விட்டு கொடுக்குறவராக காணப்பட்டார். சரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அடுத்த இடத்துல போயிட்டு துறவு வந்து வெட்டினாரு. அங்கேயும் வந்து ஏசப்பா என்ன பண்ணாங்க, ஈசாக்குக்கு வந்து தண்ணி கொடுத்தாங்க. ஸோ நம்மளும் இப்படி ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அதில் இடத்துல வந்து விட்டு கொடுக்குறவங்களா வந்து காணப்படணும். 3வது பார்க்கும்போது அவரை தேசத்தை விட்டே அனுப்புனாங்க. ஆனால் அவங்களே வந்து மறுபடியும் என்ன பண்ணாங்க, ஈசாக்கு கிட்ட வந்து சமாதானமாக வந்துட்டு போகிறத வந்து பார்க்குவோம். ஸோ சமாதானமாக அவங்க வந்து பேசும்போது ஈசாக்கு எந்த விதத்துலேயும் வந்துட்டு அவங்க கிட்ட வந்துட்டு கோவமாக பேசாம அவரு என்ன சொன்னாரு, சமாதானமா பேசுறத வந்துட்டு நம்ம இங்க வந்து பார்க்குறோம். ஸோ இந்த சம்பவத்தில் பார்த்த மாதிரி எந்த விதத்துலையும் பொறாமை கொள்ளாதவர்களா, அப்புறம் வந்து விட்டு கொடுக்குறவங்களா, அடுத்து வந்துட்டு சமாதானமா இருக்கிறவங்களா வந்துட்டு நம்ம காணப்படணும். ஸ்டோரியை கவனமா கேட்டீங்களா? அதுல சொல்லி கொடுத்தத கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும், மறந்துடாதீங்க. அப்புறம் நம்ம சேனல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கலரிங் புக்ஸ், ஆக்டிவிட்டி புக்ஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு அது வேணுமா? கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா அமேசான்ல கூட வாங்கிக்கலாம். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.